ஏதோ மரியாதைக்காக நான் எதுவுமே பேசாம இருந்துட்டேன். ஆனா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். பெஸ்ட் மருமகளுக்கு காம்படிஷன் நினைச்சாலே காமெடியா இருக்கு. பெஸ்ட் மருமகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் உலகத்திலே நான் முதல் தடவை இப்பதான் கேள்விப்படுறேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் 3 மாசத்துல எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போறத அந்த பாட்டி கிட்ட சொல்லல. இட்ஸ் ஓகே ரோஷினி, காம் டவுன். எப்படி பார்த்தாலும் இது ஜஸ்ட் 3 மாசம் பிரச்சனை தானே. அதுக்கப்புறம் எல்லாமே தன்னால சரியா போயிடும். தகவல் உண்மைதானா? அதுவா 100% உண்மைதான். இந்த சித்தார்த் குரானா இருக்கானே, அவன் பொண்டாட்டிக்கும் இன்னொருத்தருக்கும் தொடர்பு இருக்கு. அப்படி பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு தன் காதலனை சந்திக்க அவன் வந்திருக்காளாம். அட கடவுளே, என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? ஹலோ, இப்ப நான் என்ன செய்வேன்? ரோஷினி கிட்ட இந்த விஷயத்த இல்ல இந்த விஷயம் ரொம்ப பெருசாயிடும். நம்ம சித்தர்கிட்ட சொல்லிடுவோம். ஹலோ, ஆமா சார், நான் கவர் பண்ணி தான் இருக்கேன். சரி சரி சரி. ஹாய் ரோஷினி. என்னப்பா ராஜ், எப்படி இருக்க? ரோஷினி ரோஷினி, ஐ எம் வெரி சாரி. எனக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப பிஸி, அதனால தான் நேரத்துக்கு வர முடியல. ஓகே, சாரி. எனிஹவ் ராஜ், உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஏன்னா ரோஷினி கூட ரொம்ப நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. கூல். ஓகே, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்கு, அதனால உன்னை மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர், பை பை, see you. வா போலாம், லெட்ஸ் கோ, கம். பேக் இங்கே விட்டுருவியா? வீட்டில் நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே. வா வா, நேரத்தை வீணடிக்காத, வா ரோஷினி. வா, பார்த்து. சித்தார்த், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? சித்தார்த், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இவ்ளோ நேரம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க? உன் மனசுல என்ன பெரிய வீரன் நினைப்பா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? முடிஞ்சிருச்சா இல்லைன்னு பாக்கி இருக்கா? நீ எவ்வளவு கத்தணும்னு நினைச்சாலும் கத்திக்க, கூப்பாடு பண்ணாலும் போட்டுக்க, ஆனா முதல்ல என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசு. ஓகே? அட, நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணி வரணும்? யூஆர் எ மெச்சூர்ட் கேர்ள். யாரை சந்திக்கணுமோ சந்திச்சுக்க, எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்க. இட்ஸ் அப் டு யூ. நான் யார் உன்னை தடுத்து நிறுத்துறதுக்கு? சொல்லு. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சென்சிட்டிவ் சிச்சுவேஷன்ல இருக்கோம். அதை சொல்றதுக்கு தான் உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில நம்ம தினமும் சந்திக்கிற இந்த விஷயங்கள் இருக்கு தெரியுமா, இது நமக்குள்ள மட்டும் இருக்கிறது தான் நல்லது. அப்படி இது நமக்குள்ள மட்டும் இல்லாம வெளியில போச்சுன்னா அது நம்ம குடும்பத்தை கண்டிப்பா பாதிக்கும். நம்ம குடும்பத்துடைய மானத்தை பத்தி உனக்கு அக்கறை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது ரோஷினி, ஆனா எனக்கு என் குடும்பத்தை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் நிறையவே அக்கறை இருக்கு ரோஷினி. ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற? கொஞ்சம் அங்க பாரு. யார் தெரியுதா? பத்திரிகைக்காரங்க. இங்க சும்மா வந்து டீ சாப்பிட வந்தாங்கன்னு நினைச்சியா? இவங்க 2 பேரும் இங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா? இவங்க காசிப் நியூஸ் பேப்பர்ல வேலை செய்யறவங்க. தன்னுடைய வேலையை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. சித்தார்த் குரானாவுடைய மனைவி இன்னொருத்தன் கூட தவறான முறையில பழகுறாங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல வெளியில வந்துச்சுன்னா அதோடைய விளைவு எப்படி இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ரோஷினி. அது என் குடும்பத்தையும் பாதிக்கும், உன் குடும்பத்தையும் பாதிக்கும் ரோஷினி. இப்ப புரிஞ்சுதா? இங்க பாரு ரோஷினி, நீ யார் கூட பழகணும்னு நினைக்கிறியோ, யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறியோ, இல்ல உன் துக்கத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமா பண்ணிக்கோ. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நோ ப்ராப்ளம். ஆனா என் குடும்பத்துடைய மானத்தையும் உன் குடும்பத்துடைய மானத்தையும் மனசுல வச்சுக்க. சித் ரொம்ப சரியா சொல்றாரு ரோஷினி. நான் இங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த போட்டோகிராஃபர்ஸ் பேசுறது நான் காதால கேட்டேன். நான் தான் சித்த போன் பண்ணி இங்க வர சொன்னேன். ரோஷினி, நம்மளுடைய உறவு இன்னும் முழுசா முடிஞ்சு போகல ரோஷினி. இந்த உறவு நீடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துல நானும் ஒருத்தன். உன் பேரு கலங்கப்படுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்.
வாங்கிக்க வீட்டுக்கு போ. ஆனா பார்த்து வண்டி ஓட்டு. கவலைப்படாத, நான் உன் கூட வரமாட்டேன். வந்தா மேடம் என் மேல புதுசா ஏதாவது பழி போடுவாங்க. சரி வீட்டுக்கு கிளம்பு. நான் போயிட்டு வரேன் பிரதிபாக்கா. See you later.